சோ விஜயகாந்த் சார் வச்சு நீங்க படம் பண்ணிட்டீங்க. ஏன் விஜய் சார வச்சு நீங்க படம் பண்ணல? ஏன்னா நீங்க எஸ்சிசி சார் கிட்ட வந்து அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணீங்க. அவர் கூட நெறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க. இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பண்ணல? இல்ல நான் வந்து ஒரு கதை வந்து ஒரு ரெடி பண்ணேன். விஜய் சாருக்காகவே ஒரு கதை ரெடி பண்ணி டைரக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த கதையை விஜய் சாரும் கேட்டாரு. கேட்டோன்னே அதில் எண்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என் மேலே லைட் எல்லாம் படக்கூடாது. நான் வந்து ஒரு சினிமா நடிகனாக தான் அது கதையே இருக்கும். கடைசியில் தன் தங்கச்சிக்காக வேண்டாம், என் மேலே லைட்டே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வரும். நிறுத்துங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை அதெல்லாம் வேண்டாம், அந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம், பாசிட்டிவாகவே படுத்த முடியுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக முடிக்குது. அந்த நேரம் தான் காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆச்சு. வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆக்ஷன் லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா இப்போ இல்லை இது வேற ட்ரெண்ட் ஆகுது. காதலுக்கு மரியாதைன்னு அது படம் ஓடுது, அதனால லவ் சப்ஜெக்டே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால அது ஒன்று மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்து இது பண்ணார், அப்பாஸ் வச்சு ஆசை தம்பின்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து ஹிந்தி ரீமேக் தான். அது நான் தான் டைரக்ஷன் பண்ணேன். அப்புறம் அப்போ வந்து பிகினிங் வந்து என்னென்ன பேசணும், விஜய் சாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை இப்போ காதல் தேசம் ஓடிட்டு இருக்கு, அந்த பையனுக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது, அதனால் அவனை போட்டு பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு. தவிர நிறைய முயற்சிகள் இருந்தது. என் சன்னே வந்து ஒரு கதை வந்து விஜய் சாருக்காக போய் சொன்னேன். என் சன் வந்து இவருடைய இப்போ வினோத்னு இருக்காரு இல்லையா, அவருடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அஜித் படம்லாம் ஒர்க் பண்ணார். அந்த இது இப்போ லேட்டஸ்ட் படங்கள்லாம் இருந்தது அஜித் சார், அந்த படங்கள்லாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அவன் போயும் விஜய் சார்கிட்ட ஒரு கதையை சொல்லும்போது தான் அவர் வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவர் இப்போ சிஎம் ஆகி நான் படமே பண்ணுறதில்ல முடிவு பண்ணிட்டார். இப்படித்தான் போச்சு. தவிர பண்ணுற அந்த ஐடியாக்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது.